என் பேர் கமலி. நான் திருச்சி மாவட்டம் துறையூர் சட்டமன்றத்திலிருந்து வரேங்க. இன்னைக்கு மாநாடு எப்படி பார்க்குறீங்க? ஆரம்ப கட்டமே விழிப்புணர்வு மாநாடாக போகிறாரு. எப்படி முதல் அதாவது இந்த மாநாட்டுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தோன்னு சொல்லலாங்க. இந்த மாநாடு அதுவும் போதை இல்லாத பொள்ளாச்சி அப்படின்றத முன்னெடுத்து தான் இந்த மாநாடு கொடுக்குறோம். ஏன்னா தமிழகத்தில் இதுதான் இப்போ முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. போதையினால் நிறைய ஒரு என்ன சொல்கிறது, போதையினால் நிறைய பாதிப்பு இருக்குது. அதுக்கான டைரக்ஷன் வந்துட்டு டாஸ்மார்க் மூடுறது மட்டும் போதாது, மக்களும் அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தலைவர் அண்ணாமலை அண்ணன் தான் முன்னெடுத்திருக்காது. மக்கள்கிட்ட இருந்து இந்த மாற்றம் வரணுன்றத அண்ணாமலை அண்ணா ஒரு ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஸோ அதற்கான மாநாடாக தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். இங்கே இந்த மாநாடு வந்துட்டு இவ்வளோ மக்கள் போதை இல்லாமல் ஒரு மாநாட்டுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், இது தேவை அப்படின்னு எல்லாரும் நிரூபிக்கிறதுக்காகவே இந்த மாநாட்டிற்கு வராங்கன்றது நாங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம். ஒரு 40-50 நாட்களுக்கான இந்த புதிய அரசினுடைய செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அரசியல் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய மாற்றம் தான் இந்த புது கவர்மெண்ட் வந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம ஒரு 40-50 நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்குரிய ஒரு காலத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் பற்றி நம்ம பேசிக்கலாங்க. இன்னைக்கு ஈவினிங் நடத்தக்கூடிய ஸ்பீச்சில் வரக்கூடிய பை எலெக்ஷன்ஸ் அண்ட் தென் உள்ளாட்சி தேர்தல் அதெல்லாம் தலைவர் போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல்ன்றது வெறும் போட்டி மட்டும் இல்லைங்க. என்ன நமக்கு தேவை, அதை நம்ம எப்படி தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு டைரக்ஷனோட ஒவ்வொருத்தரும் தேர்தலில் போட்டியிடணும்னு நினைக்கிறோங்க. ஸோ தேர்தலில் நின்னோம், போட்டிட்டோம், ஜெயித்தோம், தோற்றோம் அப்படின்றது இல்லாமல் ஒரு நல்ல லீடர்ஸ் ஃபஸ்ட்டு உருவாகணும் அந்தந்த பகுதியில். ஸோ அப்படி லீடர்ஸாக உருவாகி அதுக்கப்புறம் நம்ம ஒரு கட்சியாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த தேர்தல்களில் மக்கள் எப்படி நமக்கு வாய்ப்பு தராங்க அப்படின்றத பொறுத்து நம்ம தேர்தலில் பயணித்தோன்னா இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்குன்றதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாருமே லீடர்ஸாக ஆகுங்க. அதுக்கப்புறம் தேர்தலில் கண்டிப்பாக முன்னெடுப்போங்க. நாங்கள் தலைவர் வெளியே வந்தது மாதிரி நிர்வாகிகளுக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கா? அதிருப்தி அப்படின்றத விட எங்களோட ஒரு தேடுதல்ங்க இது. ஏன்னா நாங்கள் பழைய கட்சிகள்லாம் வேண்டாம் அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லீடர் வேணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அண்ணாமலை அண்ணனையே ஆதரித்தோம். எங்கள் லீடர் எப்படி வேணுன்றத சூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. எங்களுக்கு அண்ணாமலை அண்ணன் மாதிரி ஒரு தலைவர் வேணுன்றதில் நாங்கள் எல்லாருமே உறுதியாக இருந்தோங்க. ஸோ இந்த தலைவர் எங்களுக்கு வேணும். ஸோ இவரோட வழிகாட்டுதல் படி நாங்கள் ஒரு அரசியல் பயணத்தில் பயணிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோங்க. 31 அதற்கான முயற்சியை கண்டிப்பாக எடுப்போம். அண்ணன் அண்ணாமலை வரதுக்கு நாங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருப்போம். கண்டிப்பாக ஒரு 2031 அண்ணன் முதல்வராகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குங்க.